இன்றைய டிஜிட்டல் உலகில் நம்முடைய கவனம் அட்டென்ஷன் சிதறிக்கொண்டே இருக்கிறது. நிக்கோலஸ் கார் எழுதிய த ஷாலோஸ் புத்தகம் நம்முடைய மூளை எவ்வாறு இன்டர்நெட்டார் ரீவயர் செய்யப்படுகிறது என்பதை விளக்குகிறது. ஆழமான சிந்தனை மற்றும் கவனத்தை மீண்டும் பெறுவது எப்படி என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். கடைசியா நீங்க எப்போ ஒரு விஷயத்த ஒரு 10 நிமிஷம் முழு ஃபோக்கஸோட செஞ்சீங்க? ஒரு புக்கையோ இல்ல ஒரு ஆர்டிக்கிளையோ பாதியில ஸ்கிப் பண்ணாம படிச்சு முடிச்சிங்க? கண்டிப்பா ஞாபகம் இருக்காது. ஏன்னா உங்க மூளை இப்போ ஒரு 5 இன்ச் ஸ்மார்ட் போன் ஜெயிலுக்குள்ள சிக்கிக்கிச்சு. நாம என்ன நினைக்கிறோம்னா நாம தான் இன்டர்நெட்டை யூஸ் பண்றோன்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இன்டர்நெட் நம்ம மூளைய பிசிக்கலாவே ரீவயர் பண்ணிட்டு இருக்கு. நிக்கோலஸ் கார் அவரோட இந்த த ஷாலோஸ் அப்படிங்கிற புக்ல ஒரு ஷாக்கிங்கான உண்மையை சொல்றாரு. இஸ் கூகுள் மேக்கிங் அஸ் ஸ்டூபிட்? இதுதான் அவரோட கேள்வி. நாம முன்னாடி மாதிரி எதையுமே டீப்பா யோசிக்கிற அந்த கெப்பாசிட்டியை இழந்துட்டோம். இப்போ நாம வெறும் இன்ஃபர்மேஷன் ஸ்நாக்கர்ஸ் ஆகிட்டோம். மேலோட்டமா மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். இது உங்க கரியரை, உங்க கேரக்டரையே எப்படி காலி பண்ணுதுன்னு இப்ப பார்க்க போறோம். நம்ம மூளை ஒரு பாறை மாதிரி கிடையாது, அது ஒரு களிமண் மாதிரி. இத சயின்ஸ்ல நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. 1970களுக்கு முன்னாடி வரைக்கும் சயின்டிஸ்ட் என்ன நினைச்சாங்கன்னா ஒரு வயசுக்கு அப்புறம் நம்ம மூளை மாறாதுன்னு. ஆனா அது சுத்த பொய். நீங்க எதை அதிகமா செய்றீங்களோ அதுக்கேட்ட மாதிரி உங்க மூளையில இருக்கிற நியூரான்கள் தங்களை மாத்தி செட் பண்ணிக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு ஒரு 6 மணி நேரம் நீங்க போன்ல ஸ்க்ரோல் பண்றீங்க. அப்போ உங்க மூளை எதை கத்துக்குது? கவனத்தை ஒரே இடத்துல வைக்காத, டக்கு டக்குன்னு அடுத்த விஷயத்துக்கு தாவிக்கிட்டே இரு. இததான் உங்க மூளைக்கு நீங்க கொடுக்கிற ட்ரைனிங். இதோட எஃபெக்ட், நீங்க ஒரு முக்கியமான வேலையை செய்ய உட்காரும்போது உங்க மூளை 2 நிமிஷத்துல டேய் போதுண்டா, போர் அடிக்குது, போன எடுன்னு கத்தும். இது ஏதோ சாதாரண பழக்கம் இல்ல, இது உங்க மூளையோட ஸ்ட்ரக்சரே டேமேஜ் ஆனதோட அறிகுறி. ஆனா இதை விட கொடுமையான ஒரு விஷயம் இருக்கு. இன்டர்நெட் நம்மளோட லாங் டேர்ம் மெமரியை காலி பண்ணிட்டு இருக்கு. நம்ம மூளைக்குள்ள ஷார்ட் டேர்ம் மெமரி அப்படிங்கிற ஒரு சின்ன வாளி இருக்கு. அப்புறம் லாங் டேர்ம் மெமரி அப்படிங்கிற ஒரு பெரிய கடல் இருக்கு. நாம கத்துக்கிற விஷயம் இந்த சின்ன வாளியிலிருந்து கடலுக்கு போகணும். ஆனா இன்டர்நெட் என்ன பண்ணுதுன்னா அந்த வாளியில ஓயாம தண்ணியை ஊத்திக்கிட்டே இருக்கு. வாளி நிரம்பி வழியுதே தவிர ஒரு சொட்டு தண்ணி கூட கடலுக்குள்ள போக முடியல. இதனால தான் நீங்க காலையில பார்த்த ரீல்ஸ் சாயந்தரம் உங்களுக்கு ஞாபகம் இல்லை. உங்க மூளை அந்த இன்ஃபர்மேஷனை ஆழமா பதிய வைக்கிறதுக்கு நேரமே கொடுக்க மாட்டேங்குது. ஹிஸ்டாரிக்கலா பார்த்தா மனுஷன் கண்டுபிடிச்ச ஒவ்வொரு டூலும் அவனோட மூளைய மாத்திருக்கு. முதல்ல மேப் கண்டுபிடிச்சோம். மேப் வர்றதுக்கு முன்னாடி மனுஷங்க இடங்கட ஞாபகம் வச்சுக்க அவங்க மூளையில இருக்கிற ஸ்பேஷியல் மெமரிய அதிகமா யூஸ் பண்ணாங்க. மேப் வந்த அப்புறம் அந்த மூளை பகுதி கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்யறத குறைச்சிக்கிச்சு. ஆனா அது ஒரு நல்ல விஷயம், ஏன்னா மேப் நமக்கு வேற விஷயங்களை யோசிக்க ஸ்பேஸ் கொடுத்துச்சு. ஆனா இன்டர்நெட் அப்படி இல்ல, இது நம்மளோட திங்கிங் ப்ராசஸையே அபகரிச்சுக்குது. அடுத்ததா கடிகாரம். கடிகாரம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மக்கள் இயற்கையோட நேரத்தை கணக்கு பண்ணாங்க. கடிகாரம் வந்த அப்புறம் நாம நேரத்தை பிரிச்சு பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சோம். இது நம்மள ரொம்ப எஃபிஷியண்டா மாத்துச்சு. ஆனா நிக்கோலஸ் கார் என்ன சொல்றாருன்னா, இன்டர்நெட் அப்படிங்கிற டூல் நம்மள ஒரு மிஷின் மாதிரி யோசிக்க வைக்குது. நாம மிஷினை யூஸ் பண்றதில்ல, மிஷின் நம்மள யூஸ் பண்ணுது. நாம எப்பவுமே டேட்டாவுக்காக தாகமா இருக்கிற ஒரு மெக்கானிக்கல் உயிரியா மாறிட்டோம். 1880கள்ல ஃப்ரெடரிக் நீச்சே கண் பார்வை குறைபாட்டால ஒரு டைப்ரைட்டர் வாங்கினாரு. கொஞ்ச நாள்ல அவரோட ரைட்டிங் ஸ்டைலே மாறிடுச்சு. முன்னாடி ரொம்ப ஆழமா மெதுவா எழுதினவரு இப்போ ஷார்ட்டா பஞ்ச் டயலாக் மாதிரி எழுத ஆரம்பிச்சாரு. அவரு சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவர் ரைட்டிங் எக்யூப்மெண்ட் டேக்ஸ் பார்ட் இன் த ஃபார்மிங் ஆஃப் அவர் தாட்ஸ். இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க எதை வச்சு உலகத்தை பாக்குறீங்க? அந்த ஸ்மார்ட் போன் தானே. அது உங்க ஐடியாஸை எவ்வளவு மேலோட்டமா மாத்திருக்குன்னு கவனிச்சிங்களா? ஏன் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா எல்லாரும் ஓடி போய் உதவாம முதல்ல போனை எடுத்து வீடியோ எடுக்கிறாங்க? ஏன்னா அந்த ஸ்கிரீன் ஒரு பெரிய சுவர் மாதிரி நிக்குது. உங்க மூளை அந்த நிஜ உலகத்தோட கனெக்ட் ஆகிறதுக்கு பதிலா ஒரு டிஜிட்டல் டேட்டாவை தான் அந்த விபத்தை பாக்குது. ஏன்னா அங்க இருக்கிற அந்த ஹியூமன் கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. நாம மெல்ல மெல்ல பயாலஜிக்கலி ஹியூமன், ஆனா மென்டலி ரோபோட்டா மாறிட்டு வர்றோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, கூகுள், மெட்டா, யூடியூப் இதெல்லாம் ஏன் ஃப்ரீயா இருக்கு? ஏன்னா இஃப் யூ ஆர் நாட் பேயிங் ஃபார் த ப்ராடக்ட், யூ ஆர் த ப்ராடக்ட். நீங்க தான் அங்க ப்ராடக்ட், உங்களோட அட்டென்ஷன் தான் அங்க காசு. உங்களை எப்படி அதிக நேரம் ஃபோன்லேயே வச்சிருக்கலாங்கன்னு உலகத்தில் இருக்கிற டாப் லெவல் என்ஜினியர்ஸ் ராப்பகலா வேலை செஞ்சு ஆல்காரிதம்களை டிசைன் பண்றாங்க. உங்க மூளையோட வீக்னஸை அவங்க காசாக்குறாங்க. இது ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆஃப் தாட்.
முன்னாடி காலத்துல ஃபேக்டரிகள்ல பொருட்களை தயாரிச்சாங்க. இப்போ இந்த ஆப்ஸ் எல்லாம் நம்மளோட எண்ணங்களை தயாரிக்குது. நீங்க எதை யோசிக்கணும், எதை வெறுக்கணும், எதை வாங்கணும்னு எல்லாமே டிசைன் பண்ணப்படுது. நீங்க ஒரு விஷயத்தை தேடி கூகுளுக்கு போறீங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனா கூகுள் தான் உங்களை ஒரு குறிப்பிட்ட திசையில கூட்டிட்டு போகுது. உங்க சுய சிந்தனை இங்க மெல்ல மெல்ல காணாம போயிட்டு இருக்கு. நாம ஒரு டிஜிட்டல் போதையில இருக்கிற அடிமைகளா மாறிட்டு வர்றோம். ஏன் நமக்கு சும்மா இருக்கவே பயமா இருக்கு? ஏன் உடனே போனை எடுத்து எதையாவது பார்க்க தோணுது? ஏன்னா நாம சாலிட்யூட், அதாவது தனிமையை இழந்துட்டோம். தனிமையில தான் ஒரு மனுஷனோட மூளை கிரியேட்டிவா மாறும். ஆனா நாம இப்போ லோன்லினஸ், அதாவது தனிமையில இருக்கிற பயத்துல போன்ல அடைக்கலம் போகிறோம். இது ஒரு பெரிய ட்ராப். நிக்கோலஸ் கார் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம இப்போ பவர் ப்ரௌசிங் பண்றோம். ஆனா ஆழமான வாசிப்பு, அதாவது டீப் ரீடிங் இங்க காணாம போயிடுச்சு. ஒரு புக்கை நீங்க படிக்கும்போது உங்க மூளை ஒரு விஷயத்த ஆழமா இமேஜின் பண்ணுது. ஆனா ஒரு வீடியோவோ இல்ல ஒரு ஆர்டிக்கலோ பார்க்கும்போது அந்த கற்பனை திறன் வேலை செய்யறதில்ல. இதனால நம்மளோட கிரிட்டிக்கல் திங்கிங் மெல்ல மெல்ல மழுங்கிட்டே வருது. நம்ம மூளை இப்போ ஸ்கிம் பண்ண மட்டும்தான் கத்துக்கிட்டு இருக்கு. இதனால தான் ஒரு கஷ்டமான பிரச்சனையை தீர்க்கணும்னா நம்மால முடியல. ஏன்னா அதுக்கு ஆழமான யோசனை வேணும். ஆனா நம்ம மூளையோ மேலோட்டமா பார்க்க தான் ட்ரெயின் ஆயிருக்கு. சரி, இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஆனா இது நம்மளோட டிசிஷன் மேக்கிங், அதாவது முடிவெடுக்கிற திறனை எப்படி காலி பண்ணுது? சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நாம ஒரு விஷயத்த போன்ல பார்க்கும்போது நம்ம மூளை ஹைப்பர் டிஸ்ட்ராக்டட் மோட்ல இருக்கு. எது முக்கியம் எது குப்பைன்னு பிரிக்க தெரியாம எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அரைக்குது. இதனால தான் நமக்கு ஒரு சின்ன முடிவு எடுக்கணும்னா கூட குழப்பமா இருக்கு. கடைசியில கூகுள் கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறோம். நம்மளோட இன்ட்யூஷன், அதாவது உள்ளுணர்வு மெல்ல மெல்ல செத்து போகுது. நாம இப்போ ஆல்காரிதம்களை நம்பி நம்ம வாழ்க்கைய ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். அது காட்டுற வீடியோவை பார்க்குறோம், அது சொல்ற பொருளை வாங்குறோம். நிக்கோலஸ் கார் ஒரு ஷாக்கிங் விஷயம் சொல்றாரு. இன்டர்நெட் நம்மளோட லிட்ரரி மைண்ட், அதாவது அந்த இலக்கிய சிந்தனையை அழிச்சுக்கிட்டு இருக்கு. முன்னாடி மக்கள் ஒரு கதையை படிக்கும்போது அந்த கேரக்டருக்குள்ள வாழ்வாங்க. இப்போ நாம வெறும் ஹெட்லைன்ஸை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். நாம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா, நாம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோன்னு. ஆனா உண்மை என்னன்னா, நாம எதையுமே டீப்பா தெரிஞ்சுக்கல. நாம ஒரு இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் யுகத்துல இருக்கோம். டேட்டா இருக்கு, ஆனா அறிவு இல்லை. யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல மக்கள் ஒரு லெட்டர் எழுதணும்னா கூட எவ்வளோ யோசிச்சு எழுதுவாங்க. இப்போ ஒரு இமோஜியை தட்டி விட்டு முடிச்சிடுறோம். நம்மளோட லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் கூட சுருங்கிட்டே வருது. நாம பேசும்போதும் எழுதும்போதும் ரொம்ப சிம்பிளான வார்த்தைகளை மட்டுமே தேடுறோம். ஏன்னா ஆழமா யோசிக்க நம்ம மூளைக்கு சோம்பேறித்தனம் வந்துருச்சு. இது நம்மளோட கம்யூனிகேஷனை மட்டும் இல்லை, நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸையும் பாதிக்குது. ஒருத்தர்கிட்ட பேசும்போது கூட நம்ம கை போனை நோக்கி போகுது. ஏன்னா அங்க இருக்கிற அந்த மனுஷனை விட போன்ல இருக்கிற அந்த அடுத்த நோட்டிஃபிகேஷன் நம்ம மூளைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா தெரியுது. இது வெறும் ஒரு ஆரம்பம்தான். இதோட அடுத்த லெவல் இன்னும் பயங்கரமா இருக்கும். நம்மளோட அடுத்த ஜெனரேஷன் குழந்தைகளோட மூளை எப்படி இருக்க போகுதுன்னு யோசிச்சா பயமா இருக்கு. ஏன்னா அவங்க பிறக்கும்போதே இந்த டிஜிட்டல் பிரிசன்ல தான் பிறக்கிறாங்க. அவங்களுக்கு டீப் திங்கிங்னா என்னன்னே தெரியாம வளர்றாங்க. அவங்களுக்கு ஒரு புக்கை படிக்கிறது ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்க மூளை அந்த டோபமைன் லூப்புக்குள்ள சிக்கிருச்சு. நிக்கோலஸ் கார் ஒரு முக்கியமான ரிசர்ச் பத்தி சொல்றாரு. ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில ஒரு டெஸ்ட் வச்சாங்க. அதுல இன்டர்நெட்டை அதிகமா யூஸ் பண்றவங்களையும் கம்மியா யூஸ் பண்றவங்களையும் கம்பேர் பண்ணி பார்த்தாங்க. ரிசல்ட்ஸ் ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. இன்டர்நெட்டை அதிகமா யூஸ் பண்றவங்களால ஒரு சின்ன விஷயத்தை கூட முழு ஃபோக்கஸோட செய்ய முடியல. அவங்க மூளை எப்பவுமே புதுசா எதையாவது தேடிட்டே இருந்துச்சு. இது எப்படின்னா, ஒரு தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலா உப்பு தண்ணி குடிக்கிற மாதிரி. குடிக்க குடிக்க தாகம் அதிகமாகுமே தவிர குறையாது. இன்டர்நெட்டும் அப்படிதான். நீங்க எவ்வளவு ஸ்க்ரோல் பண்ணாலும் உங்க மூளைக்கு போதாது. ஏன்னா ஆல்காரிதம் உங்களை அப்படி செட் பண்ணிருச்சு. நிக்கோலஸ் கார் இதை காக்னிட்டிவ் ஆஃப்லோடிங் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்ம மூளையோட வேலையை நாம மெஷின் கிட்ட கொடுத்துட்டோம். மேப் கண்டுபிடிச்சப்போ நாம இடங்களை ஞாபகம் வச்சுக்கிற திறனை இழந்தோம். கடிகாரம் வந்தப்போ இயற்கையோட டைமிங்கை கணிக்கிற திறனை இழந்தோம். இப்போ இன்டர்நெட் வந்த அப்புறம் நாம யோசிக்கிற திறனையே இழந்துட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க, ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னா நாம முதல்ல கூகுள்ல தான் தேடுறோம். நம்ம மூளைக்கே ஒரு சான்ஸ் கூட நம்ம கொடுக்கறதில்ல. இதனால நம்மளோட கிரியேட்டிவிட்டி சுத்தமா அவுட். கிரியேட்டிவிட்டிங்கிறது என்ன? 2-3 பழைய ஐடியாஸை ஒன்னா சேர்த்து ஒரு புது ஐடியாவை உருவாக்குறது.
ஆனா உங்க மூளைக்குள்ள பழைய ஐடியாவே ஸ்டோர் ஆகலனா அப்புறம் எப்படி புதுசா ஒன்னு வரும்? நீங்க எல்லாமே கூகுள்ல பாத்துக்கலாம்னு நினைச்சா உங்க மூளை ஒரு காலியான பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். நாம இப்போ ஒரு மெக்கானிக்கல் திங்கிங் மோட்ல இருக்கோம். ஒரு மிஷின் எப்படி இன்புட் வாங்கி அவுட்புட் கொடுக்குமோ அதே மாதிரி நாம இன்ஃபர்மேஷனை வாங்கி வாந்தி எடுக்கிறோம். அங்க ஒரிஜினாலிட்டி இல்ல. நிக்கோலஸ் கார் இதத்தான் இந்த புத்தகத்துல ஒரு பெரிய வார்னிங்கா சொல்றாரு. நாம ஒரு ஷாலோ மனிதர்களா மாறிட்டோம். இது நம்மளோட ஆத்மாவையே காலி பண்ணுதுன்னு அவர் சொல்றாரு. இப்போ ஒரு முக்கியமான விஷயம், நாம ஏன் இப்படி ஒரு டிஜிட்டல் போதைக்கே அடிக்ட் ஆனோம்? நிக்கோலஸ் கார் ஒரு செம பாயிண்ட் சொல்றாரு. நம்ம மூளைக்கு ஒரு குணம் உண்டு. அது எப்பவுமே புதுசு புதுசா வர்ற நியூஸை தேடி ஓடும். முன்னாடி காலத்துல இது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா காட்டுல இருக்கும்போது புதுசா ஒரு சத்தம் கேட்டா அது ஆபத்தா இல்ல உணவான்னு தெரிஞ்சுக்க உதவுச்சு. ஆனா இப்போ அந்த குணத்தை இந்த டெக்னாலஜி கம்பெனிகள் ஹேக் பண்ணிட்டாங்க. நாம ஒரு மென்டல் ட்ராப்ல இருக்கோம். நாம நினைக்கிறோம் நாம உலகத்தை தெரிஞ்சுக்கிறோன்னு. ஆனா நாம வெறும் பிக்சல்களை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எமோஷன்ஸ் அங்க இல்ல. ஒரு விஷயத்தை ஆழமா உணரணும்னா அதுக்கு அமைதி வேணும். ஆனா இப்போ சைலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய லக்ஷரா மாறிடுச்சு. நாம தனியா இருக்கவே பயப்படுறோம். ஏன்னா தனியா இருந்தா நம்ம மூளை நம்ம கிட்ட பேச ஆரம்பிக்கும். அது நமக்கு பிடிக்கல. அதனால தான் அந்த சத்தத்தை அடக்க ஃபோனை எடுத்து எதையாவது பார்க்குறோம். இது ஒரு நச்சு சுழற்சி. நீங்க எவ்வளவு அதிகமா ஃபோன் பார்க்குறீங்களோ அவ்வளவு அதிகமா உங்களுக்கு அந்த ஃபோன் இல்லாம இருக்கிற பதட்டம், ஆங்ஸைட்டி வரும். இப்போ ஒரு முக்கியமான லாஜிக்கல் பாயிண்ட்டுக்கு வருவோம். நம்ம மூளையில இருக்கிற ஒயிட் மேட்டர் மற்றும் கிரே மேட்டர் பத்தி நிக்கோலஸ் கார் பேசுறாரு. அதிகமா இன்டர்நெட் யூஸ் பண்றவங்களுக்கு இந்த மூளை பகுதிகளில் பிசிக்கலாவே மாற்றம் ஏற்படுதுன்னு ரிசர்ச் சொல்லுது. அதாவது உங்க மூளை சுருங்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? நிஜமாவே நடக்குது. குறிப்பா அந்த ஃபோக்கஸ் பண்ண உதவுற பார்ட் வீக் ஆகுது. இதனால தான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் படிக்கணும்னாலோ இல்ல ஒரு சீரியஸான பிசினஸ் பிளான் போடணும்னாலோ மூளை ஒத்துழைக்க மாட்டேங்குது. அது எப்பவுமே அந்த ஈஸியான டோப்பமைனை தேடி அலையுது. நிக்கோலஸ் கார் ஒரு செம மெட்டஃபர் சொல்றாரு. ஸ்கூபா டைவிங் வர்சஸ் ஜெட் ஸ்கீயிங். முன்னாடி நாம ஆழமான அறிவு தேடுறது ஒரு ஸ்கூபா டைவிங் மாதிரி இருந்துச்சு. மெதுவா ஆழமா போவோம், அங்க இருக்கிற உண்மையான பொக்கிஷங்களை பார்ப்போம். ஆனா இப்போ நாம ஒரு ஜெட் ஸ்கீ ஓட்டுற மாதிரி இருக்கோம். ஸ்பீடு இருக்கு, சத்தம் இருக்கு, தண்ணி முகத்துல அடிக்குது, செம த்ரில்லா இருக்கு. ஆனா தண்ணிக்கு அடியில என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. நாம வெறும் மேலோட்டமா சறுக்கிட்டு போயிட்டே இருக்கோம். இதனால தான் நம்ம சொசைட்டில விஸ்டம், அதாவது ஞானம் குறைஞ்சிட்டே வருது. இன்ஃபர்மேஷன் அதிகமாயிடுச்சு, ஆனா விஸ்டம் காணாம போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல ஒரு பெரிய மனுஷர்கிட்ட போனா அவர் ஒரு விஷயத்த நிதானமா விளக்குவார். இப்போ எல்லாரும் வாட்ஸ்ஆப் ஃபார்வர்ட் மெசேஜ்ல இருக்கிற அரைகுறை அறிவை வச்சு பேசிட்டு இருக்கோம். நிக்கோலஸ் கார் இந்த புத்தகத்தோட கடைசியில ஒரு பெரிய வார்னிங் வைக்கிறாரு. நாம இப்பவே விழிச்சுக்கலனா நம்ம மூளை ஒரு பெர்மனன்ட் அடிமைத்தனத்துக்குள்ள போயிடும். நாம யோசிக்கிற மனிதர்களா இருக்க மாட்டோம், வெறும் டேட்டாவை சுமந்துட்டு போற டிஜிட்டல் ஸ்லேவ்ஸா மாறிடுவோம். ஆனா இதிலிருந்து தப்பிக்க ஒரு வழி இருக்கு. முதல் ஸ்டெப் அனலாக் அவர். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் எந்த ஒரு டிவைஸும் இல்லாம இருங்க. அந்த நேரத்துல எழுதுங்க, வரைங்க, இல்ல சும்மா நடங்க. 2வது டீப் ரீடிங். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 20 நிமிஷம் மொபைலை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிசிக்கல் புக் படிங்க. புக் படிக்கும்போது உங்க மூளை ஒரு விஷயத்த ஆழமா இமேஜின் பண்ணுது. அந்த கற்பனை திறன்தான் உங்க மூளையோட ஃபோக்கஸை திரும்ப கொண்டு வரும். 3வது நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப். உங்க ஃபோன் உங்களை கூப்பிடக்கூடாது, நீங்க தான் ஃபோனை கூப்பிடணும். நீங்க உங்க கவனத்தை திரும்ப பெறும்போது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். உங்க வேலை குவாலிட்டியா மாறும், உங்க ரிலேஷன்ஷிப்ஸ்ல ஒரு ஆழம் கிடைக்கும். நாம ஒரு ஷாலோ உலகத்துல இருந்தாலும் நாம ஒரு டீப் மனிதர்களா வாழ முடியும். இது உங்க கையில தான் இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோ முடிஞ்ச உடனே உங்க ஃபோனை ஒரு 10 நிமிஷம் ஆஃப் பண்ணி வைப்பீங்களா? அந்த 10 நிமிஷம் உங்க மூளை என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. அந்த சைலன்ஸ்ல தான் உங்க அடுத்த பெரிய ஐடியா காத்துட்டு இருக்கு. May your thoughts expand like the universe. This is the shift. அடுத்த ஒரு பவர்ஃபுல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பீஸ் அவுட்.